வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுறேங்க. இந்த சேனலுக்கு ஆதரவு குடுக்குறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம ஒரு முழுமையான அனலைசிஸ் பார்க்க போறோம். நெறைய பேரோட வேண்டுதலுக்கு இணங்க இந்த வீடியோ பதிவ வெளியிடுறேன். இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் ஷேர வாங்கலாமா? வாங்கியிருந்தீங்கன்னா வச்சிருக்கலாமா? வித்துறலாமா? அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும்னு நானு நம்புறேன். இது ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வெளியிடுதுங்க. ஸோ இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தகவல் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மேலும் இது மாரி என்ன வீடியோக்கள் வெளியிடணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வீடியோவ பத்தி எனக்கு சஜஷன் குடுங்க. நான் அது சம்மந்தமான விளக்கங்கள நான் குடுக்க தயாரா இருக்கேன். பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நேம நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்லக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பதிலா ஒரு ரியல் எஸ்டேட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருந்தா என்ன வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். நீங்க அது புரியுதான்னு பாருங்க. இப்ப ஒரு 14 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கால்குலேஷனுக்காக தான் அத சொல்றேன். நண்பர்களே, 14 கோடி ரூபா மதிப்புள்ள இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ ஒருத்தரே வச்சுக்காம, பல நபர்களுக்கு பிரிச்சு குடுக்கிறதா நம்ம ஒரு கால்குலேஷன். யூனிட்ஸா மாத்தி அப்படின்னு சொல்லுங்க. இப்ப ஒரு பங்கின் விலை ரூ. 1,00,000 அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த 14 கோடிய 1,00,000ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னம்னா 1400 யூனிட்ஸ். 1400 ஷேரா வருங்க. இந்த 1400க்கு அந்த வர வாடகைய டிவைட் பண்ணி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அங்க ட்ரஸ்ட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடா இருக்கு. அது எவ்வளோ அப்படின்னம்னா, வாடகை வருமானத்துல 90% உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்ப 14 கோடி ரூபாய்க்கு வாடகை வந்து 1.2 crore வருஷத்துக்கு கிடைக்கிறதா வச்சுக்குவோம். ஸோ இந்த 1.2 crore அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா, 1.2 crore டிவைடட் பை 14 crore அப்படின்னு நம்ம போட்டோம்னா, கிட்டத்தட்ட 8% கிட்ட ரிட்டர்ன் கிடைக்குதுங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் பில்டிங்ல 6லேருந்து 8% நமக்கு வாடகை வருமானம் வரதா வச்சுக்கிட்டோம்னா, எஃப்டி அளவுக்கு ஈக்குவலா உங்களுக்கு ரிட்டர்ன் வருதுங்க. இப்ப ஏதோ ஒரு காரணத்தினால இந்த 14 கோடி ரூபாங்கிற மதிப்பு உங்களுக்கு கால சூழ்நிலையில அந்த யூனிட்ஸ் யாரோ பிடிக்கலன்னு வித்துட்டு போறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,00,000 பதிலா ஒரு 90,000 இல்ல 80,000 அப்படின்னு விக்கிறாங்கன்னா, இந்த 14 கோடி ரூபாங்கிற சொத்து மதிப்பு இறங்கி 12 கோடி, 13 கோடியா மாறும். இப்ப இந்த 1.2 crore சொன்னேன் இல்லைங்களா? இதனுடைய சொத்து மதிப்பு மொத்த பங்கின் மதிப்பு உங்களுக்கு 12 கோடியா வரும்போது, அந்த 12 கோடிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது வாடகை? 1.2 crore. அப்ப அதோட மதிப்பு 10% ஈல்டா கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இத இன்னும் குறைஞ்சது அப்படின்னம்னா நெறைய பேர் வாங்க வருவாங்க. அல்லது இதோடைய ரிட்டர்ன் ஈல்டு அதிகமா கிடைக்கும். இப்ப நான் அந்த ஷேர சொல்றேன் பாருங்களேன். மே மாசம் 2021ல இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் லிமிடெட் வந்து லிஸ்ட் ஆகுதுங்க. அப்ப கிட்டத்தட்ட ரூ. 100 ரூ. 105 அந்த ரேஞ்சில லிஸ்ட் ஆனது. ஸோ மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமாயி, ரொம்ப ஃபேன்சி ஆயி, கிட்டத்தட்ட ரூ. 142 அந்த லெவலுக்கு ஷேர் ரீச் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ரூ. 142 எப்போ வந்துச்சுன்னா, 12 அக்டோபர் 2022ல வந்திருக்குங்க. ஸோ அப்ப பாருங்க, ரூ. 105 லிஸ்ட் ஆனது ரூ. 142 வரைக்கும் போகுதுங்க. இந்த 142 அப்படிங்கிறது தான் நான் என்ன பண்ணேன், 14 கோடி ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்ப ரூ. 142 இருந்தப்ப அந்த ஷேருக்கு வருஷத்துக்கு கிடைத்த டிவிடெண்ட் வந்து ரூ. 12. ரூ. 120 இருக்கும்போதும் ரூ. 12 தான் கிடைக்குது. ரூ. 100 இருக்கும்போதும் ரூ. 12 தான் கிடைக்குது. இப்ப அந்த ஷேர் வந்து ரூ. 92 இயர் லோ கிட்ட இருக்கு. இப்பயும் ரூ. 12 தான் இருக்கு. ஸோ ரூ. 142க்கு ரூ. 12 அப்படிங்கும்போது அது 8% சம்திங் வருது. ரூ. 120க்கு ரூ. 12 கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10% கிடைக்குது. கிட்டத்தட்ட இப்ப ரூ. 92 நம்ம ரூ. 90 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ரூ. 90 கிட்டத்தட்ட 15% கிடைக்கும். ஒருவேளை இன்னும் மார்க்கெட் ரொம்ப சரிய போகுது, ரொம்ப இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 60க்கு வரதா வச்சுக்கிட்டோம்னா, ரூ. 60க்கு ரூ. 12 அப்படிங்கிறது 20% ரிட்டர்னுங்க. ஸோ இந்த ஷேர் இறங்குனா இன்னும் வேல்யூ அதிகமா தான் ஆகுமோ ஒழிஞ்சு, பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. ஒரு எஜுகேஷன் அடிப்படையில தான் நான் சொல்றேன். ஸோ அப்ப இந்த நிறுவனத்தினுடைய பிரதான இன்கம் என்ன அப்படின்னம்னா, இந்த பவர் லைன் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இந்த பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு இப்ப எப்படி நம்ம ரோடு போடுறோமோ, அதே மாரி பவர் அனுப்புறதுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் பெரிய பெரிய டவர்ஸ்ல பவர் லைன்லாம் போகுது பாருங்க. அந்த அந்த நிறுவனங்களுக்கு இவங்க இந்த மாரி கான்ட்ராக்ட் போட்டு, இந்த இதுலேருந்து வரக்கூடிய வாடகத்த வச்சு நமக்கு பணம் குடுக்குறாங்க. இதுல வரக்கூடிய ரெவென்யூல 90% டிவிடெண்டா குடுக்கணுங்கிறது இதனுடைய ஒரு விதியா வச்சிருக்காங்க. ஸோ அப்ப பாருங்க, இன்னும் இறங்குனா இதோட வேல்யூவேஷன் கூடுமா? குறையுமா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடுங்க. ஸோ அப்ப
ஆல்ரெடி ரூ. 120 ரூ. 140 வாங்கினவங்களா இருந்தால் தயவு செஞ்சு நஷ்டத்துக்கு விற்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் கீழே இறங்கினா இதோடைய மதிப்பு கூட வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இதை வாங்குறதுக்கு வரலாம். ஸோ ஒரு வருடத்துக்கு தற்போதைய நிலையில் பார்த்தோம்னா 13% கிட்ட ஈல்டு கிடைக்குதுங்க. ஸோ இவங்க இதே மாதிரி இந்த டிவிடெண்டை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டா ரூ. 90 கிட்ட வரும்போது உங்களுக்கு 15%. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் கருதுறேன். நான் பர்சனலாக அந்த ரேஞ்செலாம் வந்ததுன்னா வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களுக்கு வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத உங்கள் பர்சனல் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டரோட கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வாக கிடைக்கும். வேறு ஏதேனும் உதவிகளுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.